ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வெல்கம் டு விஜய் ரமேஷ் vlog. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் கொட்டக்குடி ஆட்கள் தான் நிற்கிறோம். நம்ம ஏன் கொட்டக்குடி வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்பயுமே நாங்கள் வந்து குரங்கணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குரங்கணி வருவோம். நம்ம ட்ரெக்கிங் போகிற என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம். ரிட்டன் கீழே கிளம்பி தேனிக்கு போயிடுவோம். ஆனால் என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாப்புல, கொட்டக்குடி ஆறு நல்லா இருக்குடா அப்படி இப்படி நிறையா சொல்லியிருந்தாப்புல. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே வைக்கல ஆற்று மேலே. ஆனால் இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் தண்ணி வந்த டயத்துலலாம் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தண்ணி வந்து வத்தின டயத்தில் வந்திருக்கோம். தண்ணி வர டைமில் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி போகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நம்ம இங்கே கொட்டக்குடிக்கு வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே பண்ண முடியாத அளவுக்கு சில அண்ணன்மார்களும் கிடச்சிருக்காங்க. வாங்க கொஞ்சம் அவங்க ஃபன் பண்ணுறதையும் போய் பார்க்கலாம். ஒரு பாட்டுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், ராஜினி இத்தனையும் வச்சிருக்காங்க. இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். என்ன இது? நம்ம கொஞ்ச நேரம் அண்ணன்மார்கள் கூட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணோம். பட் அதை நான் வீடியோவில் போடலை, கோச்சிக்க வேண்டாம். பட் உண்மையிலே செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அண்ணன்மார்கள் கூட. சரி, ஓகே, அண்ணன்மார்கள் கூட நம்ம ஜாலியாக இருந்தது போதும். நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் வந்து யாருக்குமே அலௌடு கிடையாதுங்க. ஏன்னா இடையில நம்ம குரங்கணியில் தீ விபத்து நடந்தது, மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் இப்போ ட்ரெக்கிங் யாரையும் அலௌட் பண்ணுறதில்ல. பட் ஒரு சிலர் போகிறாங்க. பட் அது என்ன கான்செப்டில் போகிறாங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம அலௌடு கேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. சரி, ஓகே, அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ட்ரெக்கிங் போகிறோம் இன்னைக்கு. ஃபாரஸ்ட்டில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பயலோட நடக்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தோஸ்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் வயசான ஆளுங்க போய் சொல்றாங்க. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு? நண்பேண்டா. காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்டு வந்தியா? சரி, ஓகே, நான் காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்டு வந்தேன். நம்புறவங்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்பாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ண போறீங்க நீங்க? புரியல. சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவாங்க பாரு. கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் தான் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு வந்து அங்கிட்ட நடந்து வந்துருக்காப்புல. ஸோ நமக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்த அவருக்கு நடந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாப்புல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதுக்கு அவர் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க என்ன நடக்குதுன்றத போய் பார்க்கலாம். அமைதியாக போய் நின்றலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஜாலியா இருக்கும் போல. என்னடா கணக்கு கணக்கு? ஏதோ யோசிக்க போற போலயே. என்ன யோசிக்கிற? ஏதாவது இருந்தா சொல்லு, முடிச்சுடுவான். இல்லை குட்டி, ஒன்று அதாச்சும் என்னோட லைஃப்பில் ஒன் டைம் வந்து நடந்த ஒரு விஷயம். அது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதே ஒரு விஷயம் வந்து உனக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். என்னன்னு கேட்க மாட்டியான்? கேட்கலன்னா விடவா போற? அது என்னமோ உண்மைதான். அதாச்சும் இப்போ நம்ம வந்து தேனிலேருந்து கிளம்புனோம்.
டீ சாப்பிட்டோம், பன்னு சாப்பிட்டோம். இப்போ குரங்கணி வந்தோம். குரங்கணி வந்ததுல நம்ம கீழே போனோம் ஆத்து குளிக்க. பட் குளிக்கல, வந்துட்டோம். வந்து மறுபடியும் டீ சாப்பிட்டோம், பன்னு சாப்பிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ திடீர்னு உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணி உன் காதில் வைக்கிற. காதில் வைக்கும்போது ஹலோ எப்படி இருக்க அப்படின்ற அந்த வார்த்தை உன் கைபேசியில இருந்து உன் காதில் நுழையும் போது நீ சடனாக ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகுற. ஆனால் அது யாருன்னு உனக்கு தெரியும். அந்த டைமில் நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுவ? என்ன ரியாக்ஷன் பண்ணுவ சொல்லு. ஒன்றும் இல்லை 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 சொல்லு. சொல்லு. இல்லை பரவாயில்ல. ஏய் திரும்பியா சொல்லு, நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ? வேணாம் மிஸ், இப்போதான்டா பழசை மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப யாவப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷத்தில் நம்மளே அறியாமல் தடுமாறி நிற்போம். ஓகே, நம்ம ஹார்ட் பீட்டில் எதிரும். அது சொல்ல முடியாத நம்ம பழைய நினைவுகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்ல. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையிலே அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டாப்புல. எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி அதாச்சும் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்கான சம்பவம் நடந்துச்சுன்னா 1 செகண்ட் சிரிப்பு வரும். பட் அவர் உண்மையிலே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காப்புல. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம.